அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் எங்களுடைய அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. பிரதான மின்சார கட்டமைப்பிற்குள் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே மின்தடை ஏற்பட்டதாக மின்சார சபையின் தலைவர் தெரிவிப்பு. ஐநா அமைதி காக்கும் பணிகள் தொடர்பான மாநாட்டில் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். மழையுடன் கூடிய வானிலை தொடரும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகளுக்கு நாம் அவதானம் செலுத்துகின்றோம். நாட்டில் திடீர் மின்சார தடை இன்று அதிகாலை பதிவாகியது. பிரதான மின்சார கட்டமைப்பிற்குள் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே நாடளாவிய ரீதியில் மின்தடை ஏற்பட்டதாக மின்சார சபையின் தலைவர் அனுர விஜயபால தெரிவித்தார். இதற்கான காரணம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நள்ளிரவு 12 மணியளவில் நாட்டில் திடீர் மின்தடை ஏற்பட்டது. அதனையடுத்து குறுகிய காலப்பகுதிக்குள் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் மின்சார சபையின் தலைவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து மாகாண ரீதியாக மின்சார விநியோகம் வழமைக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தொடர்ந்தும் சில பகுதிகளில் மின்தடை அமலில் உள்ளது. ஏற்கனவே பலத்த மழை பெய்த சந்தர்ப்பங்களில் பிரதான மின்சார கட்டமைப்பின் மீது மின்னல் தாக்கம் ஏற்பட்டதால் மின்சார தடை செய்யப்பட்டதாகவும் அனுர விஜயபால தெரிவித்தார். அதேபோன்று அதிவலு கொண்ட மின் கட்டமைப்பிற்குள் ஏதேனும் நிகழ்ந்திருக்கக்கூடும் என சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மின்சார சபையின் தலைவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாட்டில் தொடர்ச்சியாக மழையுடனான வானிலை பதிவாகியிருக்கின்றது. வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொலைபேசி ஊடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் கிருஷாந்த். நாடு முழுவதிலும் மழைகளுக்கு உகந்த நிலையில் வளிமண்டல நிலைமைகள் காணப்படுகின்றன. இதனால் நாடு முழுவதிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சற்ற சமூக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை நாட்டின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரில் கூடிய பலத்த மழையும் பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடி மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பார்க்கின்ற போது புத்தளம் தொடக்கம் கொழும்பு சாலி ஊடாக அம்பாந்தேட்டை வரையான கடற்பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மற்ற சூழலில் ஏனைய கடற்பிராந்தியங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுவாக காற்றானது மணிக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இலங்கைக்கு வீசக்கூடும். இது தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான அத்துடன் நாற்றை தொடக்கம் அம்மாந்தத்தை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டரும் அதிகரித்து இருக்கக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடற்பிரதேசங்கள் இடைப்பெறியே சற்று கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடற்பிரதேசங்கள் இடைப்பெறியே மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 70வது கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்கு நியூயார்க் சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐநா அமைதி காக்கும் பணிகள் தொடர்பான மாநாட்டில் இன்று கலந்து கொள்ள உள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையினூடாக இலங்கைக்கு கிடைக்கும் ஒத்துழைப்புகள் குறித்து இதன்போது ஜனாதிபதி தெளிவுபடுத்த உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் தர்மஸ்ரீ பண்டார ஏகநாயக்க குறிப்பிட்டார். இதேவேளை ஐநா மாநாட்டின் பிரதான அமர்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரை நிகழ்த்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நியூயார்க்கில் இடம்பெறுகின்ற ஐநா பொதுசபை கூட்டத்தொடரில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று உரை நிகழ்த்தினார். யாழ் பல்கலைக்கழகத்தில் விடுமுறை வழங்கப்பட்ட கலைப்பீட மாணவர்களின் கல்வி நடவடிக்கை இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கலைப்பீடத்தின் 3ஆம் மற்றும் இறுதியாண்டு மாணவர்களுக்கு இன்று மீண்டும் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக யாழ் பல்கலைக்கழக பதிவாளர் குறிப்பிட்டார். கலைப்பீடத்தின் அனைத்து மாணவர்களையும் கைலாசபதி கலையரங்கில் இன்று காலை 8:30 அளவில் ஒன்று கூடுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி இரு மாணவ குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலை அடுத்து கலைப்பிரிவில் 3ஆம் மற்றும் இறுதியாண்டு மாணவர்களுக்கு கால வரையறையற்ற விடுமுறை வழங்கப்பட்டது. இதேவேளை குறித்த மோதலுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யுமாறு யாழ் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அடுத்து கோட்டாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
பொகவந்தலாவை மோரா தோட்டத்தில் கஞ்சா வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து 900 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 33 மற்றும் 34 வயதான 2 சந்தேக நபர்களும் பலாங்குடை மற்றும் ராகலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் இன்று ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். சம்பவம் தொடர்பில் பொகவந்தலாவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரம்படி தீவு ஆற்றில் மட்டியெடுப்பதற்காக சென்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். பூலாக்காடு பிரம்படி தீவை சேர்ந்த 25 வயதான ஒருவரை ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். நீரில் மூழ்கியவரை மீட்டு வாழைச்சேனை வைத்தியசாலையில் அனுமதித்ததன் பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். சடலம் மீதான பிரேத பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் வாழைச்சேனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 10:25க்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.